நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொளியாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினத்தில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நீண்ட உரையினை ஆற்றியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடாளுமன்றத்துல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பின்னணியில ஜனாதிபதி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக சொல்லி இருந்தார், கதிரிகளை தூக்கி அடிக்கின்ற, இல்லாட்டி குழப்பத்தை விளைவிக்கின்ற, இல்லாட்டி செங்கோலை எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற நிலை என்பது எங்களுடைய ஆட்சியில இல்லை என்ற விடயத்தை முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி கடந்த காலங்களில் சரி ஆட்சியில நாடாளுமன்ற அமர்வுகள்ல அநாகரிகமான முறையில செயற்பட்டிருந்தார்கள். ஆகவே இனி வருகின்ற காலத்துல நாங்கள் அந்த அநாகரிகத்தை இல்லாமல் ஆக்கி நாகரிகமாக அரசியல்வாதிகளையும் சரி அரசியல் தலைமைகளையும் சரி ஒரு நாகரிகமானவர்களாக திகழ வைப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பொறுமையாக இருந்த இரண்டு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றிகள். ஆகவே இங்க அநாகரிகம் இல்லை, நாகரிகம் தான் இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அதே போன்றுதான் தாங்கள் ஊழலை ஒழிப்பதற்காக தங்களுடைய முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் பல பேர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையில இருக்கின்றது என்ற விடயத்தையும் இங்கு சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் இன்றைய உரையில மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது முற்றாக நீக்கப்பட போகின்றது என்ற விடயத்தை இன்றைய உயரிய சபையில அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் என்ற விடயம் தான். அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்ற விடயத்தை உயரிய சபையில் அனுரகுமார் திசாநாயக்க அதிரடியாக வெளியிட்டிருக்கின்றார். ஜனநாயக சுதந்திரத்தை வலுப்படுத்துகின்ற நோக்கத்துல நீண்ட காலமாக இருந்து வருகின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கையில் இருந்து விரைவில் ரத்து செய்யும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நான் சொன்னது போன்ற ஆரம்பத்துல அந்த அமர்வில் தான் அவர் இன்றைய தினத்துல இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து அவர் பல விடயத்தை சொல்லி இருந்தார். அதுல இது அதாவது முதலில் 1979 ஓராண்டு கால தற்காலிக சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்ட தனிநபர் பாதுகாப்பு சட்டம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்து வருவதாக சொல்லியிருந்தார். ஜனநாயகம், அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரங்களை மதிக்கும் குடிமக்களிடமிருந்து பல ஆண்டுகளாக இந்த சட்டத்துக்கு தொடர்ச்சியாக பொது எதிர்ப்பு இருந்து வருவதையும் அதன் விரிவான விதிகள் குறித்து பரவலான கவலைகள் எழுப்பப்பட்டிருந்ததாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார். அது சார்ந்து கவலைகள் எழுப்பப்பட்டிருப்பதை தான் ஒப்புக்கொள்கின்றேன் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கிறார். குறித்த சட்டத்தை ரத்து செய்யும் பணியின் விரைவு அதாவது செயல்முறையானது ஏற்கனவே நிறைவடைந்து விட்டது. உயர்மட்ட விவாதங்கள் முடிவடைந்திருக்கின்ற நிலையில அரசாங்கம் தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக ஜனாதிபதி இந்த விடயத்தில் சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில அடுத்த சில மாதங்களுக்குள்ள இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல, ரத்து செய்யப்படும் என்பதாக தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். இருப்பினும் PTA அதாவது பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்படும் என்றாலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களால் ஏற்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாக அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஜனாதிபதிக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலையமைப்புகளை குறிவைத்து ஒரு புதிய வலுவான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார். அதன் பரந்த நோக்கம் மற்றும் விரிவான வரையறைகள் காரணமாக தனிநபர்களை அதன் நோக்கத்துக்காக அப்பாற்படுத்தி தண்டிப்பதற்கு பயன்படுத்தக்கூடும் என்ற விமர்சனம் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தை போலல்லாமல் ஒரு புதிய சட்டமானது ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தெளிவான சட்டமாக வரையறுக்கப்பட இருப்பதாகவும் பல்வேறுபட்ட விதிகள் உள்ளடக்கியதாக சொல்லி இருக்கிறார்கள். தேசிய பாதுகாப்பை பேணிக்காகின்ற அதே வேளையில கருத்து சுதந்திரம், ஜனநாயக உரிமைகள் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் இந்த புதிய சட்டத்தில் என்ற விடயமும் அந்த புதிய சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய தினம் உயரிய சபையில சொல்லி இருக்கிறார். சட்டம் அதாவது பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் வருகின்ற மாதங்கள் இல்லாமல் ஆக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இல்லாமல் ஆக்கப்பட்டால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? அவர்களையும் விடுதலைக்கான ஒரு சாதகமான நிலை இருக்குமா? இல்லாட்டி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எத்தனையோ போராளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களை விடுதலை செய்வார்களா? இல்லாட்டி அவர்களுடைய தண்டனையை எந்த அளவுக்கு குறைப்பார்கள் என்ற அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இதையும் தாண்டி தாயகத்துல ஏராளமானோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு எல்லாம் என்ன என்கின்ற பல்வேறு கேள்விகள் தான் தற்போது தொக்கி நிற்கின்றது. இருப்பினும் இந்த உயரிய சபையில் அவர் சொன்ன அந்த விடயமானது மத்தியில் சற்று ஆறுதலை அளித்திருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நடைமுறைகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.